மே 5ஆம் தேதி திங்கட்கிழமை. அனைவருக்கும் காலை வணக்கம். குரல் வளத்தால் புகழ்பெற்ற தமிழ் நடிகர் PU சின்னப்பா தமிழ் திரையுலகில் நடிகர், பாடகர், தயாரிப்பாளர் என பல்வேறு தளங்களில் தனி முத்திரை பதித்தவர். புதுக்கோட்டையில் 1916ஆம் ஆண்டு PU சின்னப்பா பிறக்கிறார். நிஜாம்பாக்கு, அதுக்கடுத்து குடுமியான் மலை, தென் சித்தன்னவாசல் ஓவியங்கள், இதுக்கெல்லாம் ஃபேமஸான ஒரு ஊரில் இவர் பிறந்திருக்கிறாரு. புதுக்கோட்டையில் பிறந்தவர் 1916ஆம் ஆண்டு. தந்தை, அதாவது முதல் உலகப் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது பிறக்கிறார். முதல் உலகப் போர் 1914-18. தந்தை உலகநாதன் நாடக நடிகர் என்பதால் 5 வயதிலேயே நாடகங்களில் நடிக்க தொடங்கிவிட்டார். தந்தை பாடிய பாட்டுக்களை கம்பீரமான இனிய குரலில் இவரும் பாடுவார். 4ஆம் வகுப்போடு கல்வி முடிஞ்சிருது. குடும்ப வறுமை காரணமாக கயிறு திரிக்கும் கடையில் மாதம் 5 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்றார். மகன் நாடக தொழிலிலேயே ஈடுபட வேண்டும் என்று விரும்பிய தந்தை மீனலோசனி வித்வபால சபாவில் சேர்த்து விட்டார். சதாரம் நாடகத்தில் குட்டித் திருடனாக நடித்து பல பரிசுகளை வென்றார். சின்ன சின்ன வேடங்களே கிடைத்ததால் அவர் அங்கு 6 மாதங்களுக்கு மேல் நீடிக்கவில்லை. புதுக்கோட்டை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் ஸ்ரீ நாராயண செட்டியார் என்பவரது பரிந்துரையால், இந்த ஜாதி பேர்கள் இருக்குது, அதை அழித்து தும்சம் செய்து விடுவோம், ஸ்ரீ நாராயணன் என்பவரின் பரிந்துரையால் வாய்ப்பு கிடைக்குது. மாதச்சம்பளம் 15 ரூபாய். அங்கு சிறு வேடங்களே கிடைத்தன. மற்றவர்களது வசனங்களை பேசியும் அவர்களுக்கான பாட்டுக்களை பாடியும் சுயமாக பயிற்சி பெற்றார். இவர் பாடுவதை எதேச்சியாக கேட்ட கம்பெனி முதலாளி வியந்து போகிறார். சம்பளத்தை 75ஆக அதிகரித்து கதாநாயகனாக உயர்த்தினார். அந்த கம்பெனியில் இவர் கதாநாயகனாக நடித்த போது உடன் நடித்தவர்களில் MGR, PG வெங்கடேசன், MK ராதா ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். MR ராதாவா MK ராதா? இவர் ஸ்ருதி பிசகாமல் பாடுவதை கேட்கவே ஏராளமானோர் நாடகம் பார்க்க வருவார்களாம். இவர் பரதனாக நடித்த பாதுகா பட்டாபிஷேகம் நாடகம் சென்னையில் தொடர்ந்து ஓராண்டு காலம் நடத்தப்பட்டது. நாடக கம்பெனியில் இருந்து 19 வயதில் விலகி இசைப்பயிற்சி மேற்கொண்டு கச்சேரிகள் செய்தார். சிலம்பம், குஸ்தி, குத்துச்சண்டை, பளு தூக்குதல், கத்திச்சண்டை ஆகியவற்றை கற்று அவற்றிலும் பரிசுகளை வென்றார். சிறிது காலம் மாந்திரீகமும் கற்றுக்கொண்டாராம். ஜூபிட்டர் பிலிம்ஸின் சவுக்கடி சந்திரகாந்தா திரைப்படம் மூலம் திரை உலகில் அறிமுகமானார். 1938 பஞ்சாப் கேசரி, அனாதை பெண், யயாதி ஆகிய படங்களில் நடித்தார். வசனம் பேசும் முறையாலும் சிறந்த நடிப்பாலும் MK தியாகராஜ பாகவதற்கு சமமாக ரசிகர்களை கவர்ந்தவர். தமிழ் திரையுலகில் முதலாக 1940 இரட்டை வேடத்தில் நடித்த இவர் உத்தமபுத்திரன் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்று இவருக்கு பெயரையும் புகழையும் பெற்று தந்தது. அதைத் தொடர்ந்து வசூலில் சாதனை படைத்த மனோன்மணி உட்பட பல வெற்றி படங்கள் வந்தன. ஜகதல பிரதாபன் படத்தில் 5 இசைக்கருவிகளை வாசித்து ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தினார். ஏறக்குறைய 30 படங்களில் நடித்திருக்கிறார். இவற்றில் பெரும்பாலானவை வெற்றி படங்கள். சில படங்களை தயாரிக்கவும் செஞ்சிருக்கிறார். நடிக மன்னன் என்று போற்றப்படும் தன் குரல் வளத்தால் ஏராளமான தமிழ் ரசிகர்களின் இதயத்தை கொள்ளை கொண்டவருமான PU சின்னப்பா உடல்நலக்குறைவால் 35 வயதிலே 1951 மறைந்து விடுகிறார். எவ்வளவு ஒரு முக்கியமான ஆளுமை பாருங்கள். PU சின்னப்பா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அவர் இறந்து போகிறார் 35 வயசுலேயே. 33 வயசில் ராமானுஜன் இறந்துருவார். அதுக்கடுத்து பரிதிமாறு கலைஞர் சூரியநாராயண சாஸ்திரி என்றவர் இறந்துருவார். அவங்க 2 பேரும் காச நோயில் இறப்பாங்க. இவர் உடல்நலக்குறைவால் இறக்கிறார். புதுக்கோட்டையில் பிறந்தவர். இந்த ஒரு மாபெரும் ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட மே 5 திங்கட்கிழமை நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.